1 சாமுவேல் 7:3 வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், சாட்சியினுடைய ஜெபமும் திரள் கூட்டமான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் இணைந்து என்ன செய்கிறது, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது. அப்படியானாலும் திரளான ஜனங்களுக்கு எவைகள் தேவையா இருக்கிறதோ அவைகள் எல்லாமே நடந்து நிறைவேறும். அதில் 2 கரங்கள் கை கோர்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று நடத்தக்கூடியவருடைய ஜெபமும், மற்றொன்று மற்ற எல்லா ஜனங்களும் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வது மூலமாகவே. வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனை வணங்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், யெகோவா தேவனை வணங்கினாலும் கூட பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் வணங்கக்கூடியவர்களாகவே காணப்பட்டார். அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான காரியம். வேதம் சொல்லுகிறது, அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் நடுவில் இருந்து உங்கள் இருதயத்திலிருந்து விலக்கி போடுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கணும். இப்ப உங்க இருதயம் எங்க இருக்கு? கர்த்தரிடத்துல இல்ல. இங்க தான் இருக்கிறீங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு சண்டைக்குரிய கோபத்துக்குரிய எண்ணத்தோடய இருப்பீங்க, அல்லது கெட்ட மாம்சீக உலக பிரகாரமான சிந்தைகளோடய இருப்பீங்க. அப்போ உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இருக்கிறதா என்ன? இல்லை. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யறீர்கள் இல்லை. அப்ப நீங்க ஆராதிக்கக்கூடியவர்கள் எவைகளா இருக்கும்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். உங்களுடைய இருதயத்தை நீங்க பார்க்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:13 வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்கள், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை போன்று, இங்கு சாலமோன் ராஜா சொல்லுகிறதை போன்று உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைக்க கூடாது. எவைகள் உங்களுக்குள்ள அதிகமாக வெளிப்படுகிறது? கசப்பான எண்ணங்கள், பொருளாசை நிறைந்த எண்ணங்கள், மாம்சிக பிரகாரமான சிந்தனைகள். அப்படியானால் அவை எல்லாவற்றையும் மறைக்காமல் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணி தான் ஆக வேண்டும். அடுத்த கட்டம் என்ன? அவைகள் உங்களை ஆண்டு கொள்ளாத வண்ணம் அவைகளை விட்டு நீங்கள் விலகத்தான் வேண்டும். யாக்கோபு நிருபம் 4:8 வாசிங்கள். அங்க சுத்திகரிங்கள் என்று சொல்லுது. அதாவது ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு வாழ்க்கை அல்ல, நீங்கள் முழுமையாக விட்டு மாற வேண்டும். வாசிங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், இப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிங்கள், உங்களுடைய கைகளை சுத்திகரிங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். உங்களுடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும். இனி வாசிங்கள். 1 சாமுவேல் 7:4 வாசிங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். ஜனங்களுடைய மனநிலையை பாருங்க. அந்த ஜனங்கள் ஜெபத்துக்கு மேல நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் சொன்ன உடனே கீழ்படுறாங்க. அடுத்த கட்டம் பாருங்க, உபவாசிக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட உபவாசமா இருக்கு? வெறும் சாப்பிடாம மட்டும் வந்து இருந்துட்டு அப்படியே முணங்கிட்டு போறது இல்ல. அவங்க ஒவ்வொருத்தங்களும் பாவரிக்கை பண்றாங்க. நாங்க பண்ண தப்பு தான், மெய் தேவனாகி உண்மை அறிந்து உமக்கு துரோகம் பண்ணணும், உமக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒவ்வொன்றையும் பண்ணுங்க, அறிக்கை பண்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கே தெரியும், ஏன் என்னால ஒரு மனமா பாட முடியல, ஏன் என்னால ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியல. எனக்குள்ள நிறைய ஆராதனைகள் இருக்கு. நான் இயேசு ஆராதிக்கிறதை காட்டிலும், வேதத்தை ஆராதிக்கிறதை காட்டிலும் அநேக உலக பிரகாரமான மாம்சீக பிரகாரமான இச்சைக்குரிய காரியங்கள் தான் என் இருதயம் ஃபுல்லா நிறைஞ்சு. அப்ப நீங்க முதல் காரியம் என்ன செய்யணும்? அவைகள் எல்லாம் அறிக்கை பண்ண. சும்மா ஒண்ணு வெளியே போகாது. பாவிகளே உங்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சும்மா ஒண்ணு இருதயம் சுத்திகரிக்கப்படையாது. என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அழுதாகணும், உபவாசம் பண்ணி ஆகணும், கண்ணீர் வடித்தாகணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்கு, என்னை சுத்திகரியும் ஆண்டவரேன்னு சொல்லி பாவரிக்கை பண்ணி ஆகணும். அப்படி நீங்க ஜெபித்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு இரக்கத்துக்கு ஒரு இடமே இருக்கும்.